கல்வி கற்று அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்த ஒரு இளம்பெண் கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கருவியாக மாறின உண்மை சரித்திரத்தை இங்கே காட்சி எடுக்கிறோம். தேவன் தாமே இதன் வாயிலாக உங்கள் அனைவரோடும் இடைப்படுவாராக. ஹாய் நிதியா, இன்னைக்கு தான் நம்ம காலேஜ் லாஸ்ட் டே. எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுல்ல. கிளாஸ் ரூம் கலெக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ், ஹாப்பி ஹாஸ்டல் டேஸ், இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? ஆமாடி, எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்ல இவ்வளோ வருஷமும். இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல இனி கிடைக்க போறதே இல்லை. இனிமே கேரியர், மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு லைஃபே மாறி போயிடும். ஐயா, நீ எப்படி அமெரிக்காலே இருக்க போறியா இல்ல இந்தியாவுக்கு மிஷனரியா போக போறியா? என்னது, நான் இந்தியாவுக்கு மிஷனரியாகவா? சான்ஸே இல்லை. நான் அமெரிக்கால நல்ல வேலை தேடிட்டு இங்கேயே செட்டில் ஆக போறேன். ஐயா, உன்னோட அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்தியாவில் தான் மிஷனரியா இருக்காங்க. அதனால எனக்கு என்னமோ நீயும் அவங்கள போல இந்தியாவுக்கு மிஷனரியா போடுவான்னு தோணுதான். ஏய் லிசா, இந்தியா பத்தி ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? இந்தியாவை நினைச்சாலே என் கண் முன்னாடி வருது அந்த நாட்டோட பஞ்சம், பசி, பட்டினி தான். மக்கள் தினமும் இறந்துகிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடம் அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. சுத்தம், சுகாதாரம் பத்தின எந்த அறிவும் யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட நாட்டுல இஷ்டமே இல்லாம ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றதை விட நான் அமெரிக்காலே இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறேன். சரி, அது உன்னோட இஷ்டம். உன் வாழ்க்கையை பத்தின முடிவை நீயே எடுத்துக்கோ. ஏய் ஐயா, உனக்கு போஸ்ட்ல ஒரு லெட்டர் வந்திருக்குமா? பார்க்க இந்தியால இருந்து அனுப்புனது போல இருக்கு. அட ஆமா, இது எங்க அப்பா கிட்ட இருந்து தானே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே நான் அதை படிக்கணுமே. அன்பு மகள் ஐடா, நீ நலமுடன் இருப்பாய் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உன் அம்மா இங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். உன்னை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். நீ உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தால் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படிக்கு அன்பு அப்பா. ஐயோ, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே. இப்ப நான் என்ன பண்றது? கண்டிப்பா உடனே நான் இந்தியாவுக்கு கிளம்பி ஆகணுமே. நான் சொன்னேன்ல, நீ இந்தியாவுக்கு போவேன்னு. பாரு, நீ அங்க போறதுக்கான ஒரு தருணம் அமைஞ்சிருச்சு. லிசா, நான் என்னோட அம்மாவை தான் பார்க்க போறேனே தவிர வேற எதுக்கும் இல்லை. சரியா? அதை புரிஞ்சுக்கோ. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் நான் அமெரிக்கா திரும்பி வந்துடுவேன். இது என்னோட உறுதியான முடிவு. சரிடி, நீ உன் இஷ்டப்படி செய். ஐடா, அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தியா போயிட்டு வந்த அப்புறம் உங்க எல்லாருமே மீட் பண்றேன். பாய் லியா, பாய் லிசா. அதன்படியாக 1890 வருடம் இந்தியா வந்தார் ஐடா ஸ்பிகர். இந்த வருகைதான் அவருடைய வாழ்க்கையே தேவனுடைய பணிக்கு மேலாக திசை திருப்ப போகின்றது என்று அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? அம்மா எங்க டாடி? நல்லா இருக்கேன் ஐடாமா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேம்மா. மம்மி, எப்படி இருக்கீங்க அம்மா? இவ்வளோ நிறைஞ்சு போயிட்டீங்களேம்மா. இனிமே நான் உங்க பக்கத்திலே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்க போறேன்மா. ஐடாமா, நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. நான் இன்னும் சீக்கிரமா குணமடைஞ்சிடுவேன்னு கத்தரைக்குள்ள நம்புறேன். நிச்சயமா நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. ஐடாமா, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு எங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. பக்கத்து ஊர்ல வயசானவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருக்குமா. நான் போய் சீக்கிரம் ட்ரீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மாவை கவனிச்சுட்டோ. சரி டாடி, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் டாக்டர், யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? சரி போய் பார்க்கலாம்.
இந்த ஆத்துல என் ஆத்துக்காரு பிரசவ வழியில துடிக்கிறாமா. வீட்டு வைத்தியம் பார்க்குற எல்லாரும் கையை பிடிச்சிட்டாங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான்மா ஆச்சுது. நீங்க சீக்கிரம் வந்து என் ஆத்துக்காரிக்கு பிரசவம் பாருங்கம்மா. என்னோட அப்பா தான் டாக்டர். அவர் வெளியே போயிருக்காரு. சீக்கிரம் வந்துருவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஐயோ, என்ன பேசுறேம்மா? வச்சா வச்சா ஒரு ஆம்பளை என் ஆத்துக்காரிக்கு பிரசவம் பார்க்கிறதா? என்ன நினைச்சிருக்கு? எங்க ஆத்து பொண்ணுங்க ஆட்டை விட்டு வெளியே அனுப்புறதே இல்லை. மற்ற ஆம்பளைங்க கண்ணுல படக்கூட விடுறது இல்லை. இதுல எப்படிமா ஒரு ஆம்பளை வந்து பிரசவம் பார்க்கிறது? நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து பிரசவம் பார்த்தா அவ உசுரோட இருப்பான். வாங்கம்மா வாங்கம்மா. ஐயோ, நான் டாக்டர் இல்லைண்ணே. என்னால அவங்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாது. நான் அதை பத்தி படிக்கலைண்ணே. எங்க அப்பா இப்ப வந்துருவாரு. நானும் அவங்கள வந்து உங்களுக்கு உதவி செய்யறேங்க. இல்லம்மா, என்ன ஆனாலும் ஆம்பளைக்கு இந்த ஆத்து பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். ஐயோ, ஆத்துக்காரி காப்பாற்ற யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? டாக்டர்மா, உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்கம்மா. என் பெஞ்சாதி சாக போறாமா. பிரசவ வழியில துடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. நீங்க தான்மா அவளை எப்படியாவது வந்து காப்பாற்றணும். நான் டாக்டர் இல்லைண்ணே. எங்க அப்பா தான் டாக்டர். வெளியில போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு வர சொல்றேங்க. ஐயோ, அப்ப நீங்க டாக்டர் இல்லையாமா? நீங்க வந்து பிரசவம் பார்க்க முடியாதாமா? மொத்த ஆம்பளைங்க எங்க பொண்ணுக்கு முகத்தை கூட பார்க்க விட மாட்டோமா. இப்படிமா பிரசவம் பார்க்க விடுவோம்? நீங்க வந்து பிரசவம் பார்க்கலன்னா அவ செத்துருவாமா. அவ செத்து போயிடுவாமா. நான் எங்க அப்பா கூட வந்து கண்டிப்பா உங்க மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்றேங்க. இல்லம்மா, ஒரு ஆம்பளை பிரசவம் பார்க்க நாங்க விட மாட்டோமா. அவளை காப்பாற்ற வேற வழியே இல்லையாமா. ஐயோ, இறைவா இறைவா, என் புஞ்சாதியை காப்பாற்ற மாட்டியா? ஐயோ, யாரு இது? மறுபடியும் பதட்டமா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இயேசுவே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம். அப்போ அம்மா அம்மா, என் மனைவி பிரசவத்தில் துடிக்கிறாமா. தலை பிரசவமா. நீங்க வந்து என் மனைவிக்கு வைத்தியம் பாருங்கம்மா. பிரசவம் பார்த்த கிளவி பிள்ளையும் மனைவியும் காப்பாற்றுறது கஷ்டம் சொல்லிட்டாமா. தயவு செஞ்சு காப்பாத்துங்கம்மா என் மனைவியும் பிள்ளையும். அம்மா காப்பாத்துங்கம்மா. என்னால முடியாதுங்க. நான் டாக்டர் இல்லைங்க. எங்க அப்பா தான் டாக்டருங்க. அவரை வர சொல்றேங்க. பொம்பளைங்களுக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளையா? எப்படிமா முடியும்? என் மனைவியை காப்பாத்துறதுக்கு பொம்பளை டாக்டர் கூட இல்லையாமா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஐயா ஐயா, ரொம்ப களைப்பா இருக்குமா அக்காவுக்கு? ஒரு டீ போட்டு தருவியா? என்ன வந்துச்சு? ஏன் இப்படி அழுகுற? அப்பா, நீங்க வீட்டுல இல்லாதப்போ உன் பேரு உங்க ஒய்ஃபுங்களுக்கு பிரசவம் பார்க்க டாக்டர் வரணும் தேடி வந்தாங்கப்பா. ஆனா உங்க பேருமே ஒரு ஆண் எங்க பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாம்மா, இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாம இறந்து போயிடுறாங்கம்மா. சின்ன வயசுலயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. கட்டாம்பூச்சி மாதிரி திரும்பி தெரிகிற வயசுல குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு பிரசவத்துல செத்து போன பெண் பிள்ளைங்க கணக்கே இல்லைம்மா. இந்த கொடுமையெல்லாம் மாற தேவைதான் ஒரு வழி திறக்கணுமா. சரி, நீ அழாத, போய் படுத்துக்கோ.
ஐயோ அதுக்காரி காப்பாற்ற யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? இறைவா, என் புஞ்சாதியை காப்பாற்ற மாட்டியா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வரலையே. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுதோ? என்னை விட சின்ன பொண்ணுங்க இப்படி வேதனைப்படுறாங்க. இத மாதிரிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. ஒருவேளை தேவன் என்ன எனக்கு பணிக்கு அழைக்கிறாரோ? இல்ல, என்னால முடியாது. இந்த நாட்டுல என்னால வாழவே முடியாது. அனல் பறக்கும் வெளியில அறிவு கிட்ட மக்களுக்காக நான் ஏன் உழைக்கணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, அதை சுகமா வாழணும். ஆனா இந்த மக்களை நினைச்சாலும் பாவமா இருக்குது. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே. ஐயோ, இது அந்த பிராமணனோட மனைவியாச்சு. ஐயோ, அந்த முஸ்லிம் அண்ணாவோட மனைவி இறந்துட்டாங்களா? தேவனே, என்னால தாங்க முடியலையே. ஐயோ, இவரோட மனைவி இறந்துட்டாங்க. ஆண்டவரே, என்னால இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கவே முடியலப்பா. வாழ வேண்டிய வயசுல இப்படி பெறமா போறாங்க. இனி கால தாமதம் வேண்டாம். தேவனே, இவங்கள மாதிரி பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் என்னையே ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அந்த மக்களுக்கு தான் நான் சேவை செய்யறது நீங்க எல்லாரும் கொண்ட சித்தம் என்பதை நான் எப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னை முழுவதுமாக உங்களுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன். மம்மி டாடி, நான் அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். படிச்சு முடிச்சிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த மக்கள் மத்தியில மருத்துவமும் செஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஓ ஐஜா, ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ மா. பரலோகம் உன்னோட இந்த வார்த்தைகளை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் தெரியுமா? நீ டாக்டர் ஆகிட்டு வந்து இந்த மக்களுக்கு தொண்டு செய்யறத நான் என் கண்ணால பார்க்கணுமா? இதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்னோட கூட கர்த்தர் இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். திருப்பினார். இந்தியாவின்
பெருமையை பெற்றார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பதிந்த அந்த வெள்ளை பாதங்கள் அழியாத பாதச்சுவடுகளை கத்தருக்காக இந்த பெருமையை பெற்றார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பதிந்த அந்த வெள்ளை பாதங்கள் அழியாத பாதச்சுவடுகளை கத்தருக்காக பதித்திருக்கிறது. டாக்டர் அம்மாவாக வந்திறங்கிய ஐடாஸ் கல்லூரி மக்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தது. உங்களை பார்க்கும் போதே எனக்கு முடிவு காலம் உண்டாச்சுன்னு தோணுதுமா. ஐடா ஆற்றிய மருத்துவ சேவைகளும் சுவிசேஷ பணிகளும் எண்ணற்றவை. குறிப்பாக வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த உயர்குல பெண்களை பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் போய் சந்தித்து அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைத்தார். சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். சமுதாயத்தில் காணப்படும் மூட பழக்கங்களை மாற்ற ஜெபத்துடன் பாடுபட்டார் ஐடாஸ் கல்லூரி. டாக்டர் அம்மா, உங்க புண்ணியத்தால எனக்கு வந்த அம்முநோய் முழுசா சரியா இருக்குமா? ரொம்ப நன்றி அம்மா. இது என்னால இல்லை, நான் உனக்கு மருத்துவம் தான் பார்த்தேன். உன்னை குணப்படுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாம்மா. அவர்தான் உண்மையான தேவன். அவரை நீ விசுவாசித்தா உன் வாழ்க்கையை அற்புதமா மாற்றுவாருமா. அப்படியாம்மா? நானும் அந்த இயேசு சாமியை கும்பிட விரும்புறேன்மா. டாக்டர் அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. இந்த சொந்தக்காரங்க இந்த குழந்தை ராகுகாலத்துல பிறந்துடக்கூடாதுன்னு பிரசவ வரைக்கும் பிடிச்ச என்னோட 2 காலையும் சேர்த்து கட்டி வச்சு கதற கதற என்னை கொடுமைப்படுத்தினாங்கம்மா. நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து எனக்கு மருத்துவம் பார்த்து என்னை காப்பாத்தலைன்னா நானும் என்னோட இந்த குழந்தையும் இன்னைக்கு உசுரோட இருந்திருக்கவே முடியாதுமா. எல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரக்கம்தான். அவள் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் என்ன அனுப்பி உன்னை காப்பாத்த வச்சிருக்காரு. அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒளிமயமாக்குவாரு. இயேசு சாமி தான் உங்களை அனுப்பி என்னை காப்பாத்தினாராமா. அந்த சாமியை நான் நம்புறேம்மா. அவருக்காக நான் இனிமே வாழ போறேம்மா. இவ்வாறு மருத்துவத்தையும் சுவிசேஷத்தையும் ஒருங்கே இணைந்து ஐடாஸ் கல்லூரி அம்மா ஆற்றிய பணிகள் அளவே இல்லாதவை. அவருடைய அரிய முயற்சியால் ஒரு சிறிய மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மருத்துவத்தில் உதவி புரிய தாதியர்கள் தேவைப்பட்ட நிலையில் தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளியையும் தொடங்க தேவன் உதவி செய்தார். தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளி பின்னாலே மருத்துவ கல்லூரியாக வளர்ந்தது. அன்று ஒரே ஒரு படுக்கையுடன் தொடங்கப்பட்ட ஒரு சிறிய மருத்துவமனை தான் இன்று உலக புகழ் பெற்றதாய் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் பறந்து விரிந்ததாய் பல உயிர்களுக்கு பயன்படும் பொக்கிஷமாய் பாரதத்திற்கே புகழ் சேர்க்கும் ஒளிவிளக்காய் திகழ்ந்து வரும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு இளம்பெண் தேவன் தன் மீது வைத்திருந்த தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு அவருடைய சித்தம் செய்ததினால் அவரை பல சாதனைகள் படைக்கும் கருவியாக பரமன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் விட்டு கொடுத்து அவர் சித்தம் செய்யும் போது நம் மூலமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, அதை கிறிஸ்துவுக்காய் வாழுவோம், கிறிஸ்துவுக்கே என்றும் அர்ப்பணிப்போம். May the Lord richly bless you with His grace, peace and joy. Amen.